பேசுறது கரெக்ட் கிடையாது. அவ பாயிண்ட்ல இருந்து யோசி அவ பேசிட்டு இருக்கும்போது நீ மதிக்காம போயிட்டு காலையில் அந்த நீ மம்மை நான் மம்மின்னு சொல்லிட்டு டாஸ்க் நடந்தது இல்லையா, அந்த டாஸ்க்கு கூட தர்ஷிகாவோட மம்மியை உள்ளே கொண்டு போக முடியாமல் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த பற்றின ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அங்கிதா வந்து தர்ஷிகாவும் அந்த விஷாலுக்கும் உள்ள அந்த லவ் கண்டென்ட்டை பற்றி ஏதோ பேசிட்டாங்க போல இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி அதை பற்றி பேசலாம், அதுவும் தனியாக கூப்பிட்டு உட்காந்து பேசினாலும் பரவாயில்ல, பொதுவாக நீ பேசுறது எப்படி எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன் விஷயத்தை பத்தி பர்சனலா பேச என் பக்கத்துல கூப்பிட்டு பேசி எங்கேயோ கத்துனா என் காதுல எப்படி அண்ட் அது அவங்க உண்மையாகவே லவ் பண்ணால் கூட பரவாயில்ல, அது ஒரு கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும், கண்டஸ்ட் எல்லாமே நமக்கும் தெரியும். அதையும் உருப்படியாக பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து லவ் பண்ணுறேன்றாங்க, ஃப்ரெண்டாக பழகலான்றாங்க, வெளியே போய் பார்த்துக்கலான்றாங்க, இல்லை லவ் வேணான்றாங்க, அதையும் உருப்படியாக பண்ண கிடையாது. ஸோ அதை வச்சு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவும் முடியல. அதுவும் நேற்றே கூட மொத்தமாக அட்வைஸ் பண்ணார், இந்த மாதிரிமா கேமை பாதிக்காமல் பார்த்துக்க, லவ் பண்ணுறதெல்லாம் சரி ஓகே, பட் கேமை பாதிக்காமல் பார்த்து சொல்லி சொன்னார். இப்போ இவங்க அதே தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் கேமை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நானே இங்கே என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்க வாங்கி உட்காந்து அதுதான் வீட்டில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் இதெல்லாம் எந்த வகையிலுமே கேமை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் அவங்களுக்கு எந்த ஒரு கேமே இல்லை தெரிலங்கன்னா தான் லவ் கண்டென்ட் எடுத்து அதோ கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க ஏதோ அதை அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க, இதெல்லாம் எந்த வகையிலும் என்ன அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது அப்படின்ட்டு. இருக்க கேமை என்னோட எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. வேஸ்ட், நீ உங்களுக்காக காமிக்கிற ஒரு அன்பு வேஸ்ட், இனி நான் பண்ண மாட்டேன். இவ்வளோத்தையும் அங்கேயே நின்று பொறுமையாக கேட்டுட்டு இருந்த ஆனந்தி தர்ஷிகா போனதுக்கப்புறம் பவித்ரா கிட்ட, பவித்ரா அது எப்படி தெரியுமா இருக்குது, ஒவ்வொரு சீசன்லையுமே ஒரு ஆளுக்காக 2 பேர் அடிச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சமாக கேவலமாகவே ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு பொம்மையை உள்ளே கொண்டு போது 2 பேர்த்துல சண்டை, அதை கொண்டு இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையோ கொஞ்சம் சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கேம் என்னன்னு புரியவே மாட்டேங்குது. பட் இருந்தாலும் எல்லாருமே சொல்கிற மாதிரி தர்ஷிகா இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதெல்லாம் கம்மன் நின்று கேட்டுட்டு தர்ஷிகா அந்தாண்ட போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதைத்தான் வந்து எல்லாம் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. இது ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு பையனுக்காக 2 பேர் சண்டை போட்டுருப்பாங்கன்னு சொல்லி பேசினாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது இதில். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.